எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். மோக்ஷா யோகா நீலாங்கரை சென்னையில் இருக்கேன். பாஸ்ட் 20 இயர்ஸாக யோகா டீச்சராக இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம்னா என்ன, அது யார் யார் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அது எப்படி பண்ணணும், அதோட முறை எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும், முறையை எப்படி பண்ணணும், நாங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பாக, நிறைய வேறு வேரியேஷன்ஸ் இருக்குது, இல்லை எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். சூரிய நமஸ்காரத்தில் மொத்தம் 12 ஸ்டெப்ஸ், 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 12 ஸ்டெப்ஸும் எப்படி முறையாக பண்ணலாம், கரெக்டானவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் பண்ண வேணாம். இடுப்பு முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும், ஆலோசனை இல்லாமல் பண்ணாதீங்க. அதே மாதிரி கையில் காலில் ஏதாவது இன்ஜுரி இருக்கவங்க, எலும்பு முறிஞ்சிருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணாதீங்க. பிபி ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இது பண்ண வேணாம். அதே மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கவங்க, அனிமிக்காக இருக்கவங்க இது பண்ண வேணாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கவங்க இதை முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பயிற்சி தான். சூரிய நமஸ்காரத்தோட 12 ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மேட்டோட முன்பகுதியில் நின்றுக்கோங்க, கால்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க, கைகள் தளர்வாக வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா 2 தடவை ஆழமாக இழுத்து விடுங்க. இப்போ கால்களை ஒன்றா சேர்த்துட்டு மூச்சு இழுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே உங்கள் கைகளை ஒன்றா நமஸ்கார முதிரையில் நெஞ்சுக்கோட முன்னாடி பகுதியில் வச்சுக்கோங்க. நேராக நில்லுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கையை பின்னாடி நீட்டி நல்லா வளைங்க. இது உங்கள் முதுகோட வளைவுத்தன்மையை நல்லா அதிகரிக்கும். மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக குனிஞ்சு உங்கள் கைகளை கால்களோட பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. முட்டியை நேராக்குங்க. முடிஞ்சால் நெத்தி முட்டியை தொட வைங்க. அடுத்து மூச்சு இழுத்துக்கிட்டே வலது காலை பின்னாடி கொண்டு போய் இடுப்பை வளைச்சி நல்லா மேலே பாருங்கள். வலது முட்டி கீழே இருக்கணும், வலது பாதம் வெளியில் பார்த்துருக்கணும். இதிலிருந்து உங்கள் மூச்சு அடக்கி வச்சுட்டு இடது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போய் உடம்ப நேரான நிலையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே உங்கள் முட்டி, நெஞ்சு, உங்கள் தாடை 3ஐயும் மேட்டில் வைங்க. இடுப்பு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். முடியாதவங்க குப்புறப்படுத்த மாதிரி கூட படுத்துக்கலாம். இதிலிருந்து மூச்சை இழுத்து உங்கள் முதுகை வளைச்சி நல்லா பின்னாடி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கணும், முழங்கையும் உடம்போடு ஒட்டி இருக்கணும், பாதங்கள் வெளி பார்த்துருக்கணும். இதிலிருந்து மூச்சை விட்டுக்கிட்டே உங்கள் இடுப்பை தூக்கி முட்டியை நேராக்குங்க. முழு பாதமும் மேட்டில் படணும். கையை நல்லா ஊனி முதுகையும் தலையும் உள்ளே கொண்டு போங்க. இதிலிருந்து மூச்சு இழுத்துக்கிட்டே வலது காலை முன்னாடி கொண்டு வந்து 2 கைக்கு நடுவில் வைங்க. இடது முட்டியும் மேட்டில் இருக்கணும், இடது பாதம் வெளியில் பார்த்துருக்கணும். இடுப்பை வளைச்சி நல்லா மேலே பாருங்கள். இது உங்கள் இடுப்போட வளைவுத்தன்மை இன்னும் அதிகமாக்கும். இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே இடது காலையும் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கைகள் பக்கவாட்டில் முடிஞ்சால் வைங்க, இல்லாட்டி தொங்க விட்டுக்கலாம். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை நீட்டி நல்லா வந்து வளைங்க. முதுகை வளைச்சி நல்லா பின்னாடி பாருங்கள். இப்போ அப்படியே நமஸ்கார முதிரையில் நேராக வந்துடுங்க. நம்ம வலது கால் பண்ணிட்டோம். இப்போ இடது கால் பண்ண போகிறோம். வலது காலுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இடது காலுக்கும் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணாலே போதும். 90% யோகாவோட பயன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். தினமும் ஆரம்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 ரவுண்டு பண்ணுங்கள். வலது கால் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும், இடது கால் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும். அப்படி வந்து அது ஒரு ரவுண்டு. அது மாதிரி 6 ரவுண்டு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கலாம். 8 ரவுண்டு, 10 ரவுண்டு, 12 ரவுண்டு, அந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் உடம்ப உஷ்ணப்படுத்தும். அதன் மூலமாக உங்களுடைய வளைவுத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கார்டியோ, இது ஒரு கார்டியோ பயிற்சின்னு சொல்லுவாங்க. இதய துடிப்பை அதிகமாக்கும். அதனால உங்களுக்கு உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா எல்லா பகுதிக்கும் போகிறதுனால ஆக்சிஜன் அதிகமாக எல்லா செல்களுக்கும் போகும். அதனால உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக உணர்வீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதே மனசு ரொம்ப நிதானமாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் 90% வியாதிகள் வருதுன்னு சொல்கிறாங்க. சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் உடம்பும் மனசும் ஒருங்கிணைச்சு பண்ணும்போது மனசு ரொம்ப அமைதியாகும். எல்லா விஷயத்தையும் நம்ம நிதானமாக பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதே மாதிரி உங்களுடைய நுரையீரல், லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும். இது மாதிரி எண்ணற்ற பயன்கள் இருக்குது. எல்லாரும் இப்போ நான் பண்ண சூரிய நமஸ்காரத்தை பார்த்துருப்பீங்க. சூரிய நமஸ்காரம் வந்து முறையாக பொறுமையாக பண்ணுங்க, முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே 90% 90% பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் பண்ணாலே ரொம்ப நல்லது.
ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, இப்போ பண்ணதில் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இனிமேல் நிறைய புதுசாக இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.